ஹலோ பைட்ஸ். எனக்கு ஜஸ்ட் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் பார்க்கலாம். திடீர்னு என்னன்னு தெரியல, ஏதாச்சும் ஒரு சீஸ் வச்சு ஒரு ஆம்லேட் சாப்பிடணும் போல இருந்து. ஸோ அதனால சும்மா ரேண்டமாக வீட்டில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கேன். வீட்டில் வேறு கேப்சிகமும் ஆனியனும் மட்டும் தான் இருந்தது. ஸோ அது ரெண்டுத்தையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துட்டு அதில் சில்லி ஃப்ளாக்ஸ், ஆரிகானோ, உப்பு, மஞ்சள் தூள் இது போட்டாச்சு. வீட்டில் 2 எக் இருந்தது. ஸோ அந்த 2 எக்கையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பேனில் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆம்லேட்டுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் அதில் கொஞ்சமாக இருக்க வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு பேட்ச் போட்டு அது மேலே ஒரு சீஸ் லேயர் வச்சுட்டு, அப்படி இல்லை உங்ககிட்ட துருண சீஸ் ஏதாச்சும் இல்லை மசாலா சீஸ் மாதிரி இருந்ததுன்னா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க ஆஃப் தி மிக்சிங்கை மேலே போட்டு அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டு எடுத்தும் கட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா சீஸ் சாப்பிடணும் போல இருந்தது. அதனால மேலே இன்னொரு லேயரில் இன்னொரு சீஸ் வச்சுட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டுனா வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்துடும், முட்டையும் நல்லா வெந்துடும், சீஸும் நல்லா மெல்ட் ஆயிடும். ஸோ அப்படியே திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டு எடுத்து மேலே வேணும்னா எக்ஸ்ட்ரா சாஸ் இல்லை மயோனைஸ் இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு கட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சீஸ் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு சீஸை கொஞ்சமாக வச்சு கொடுத்து பாருங்க. எக்கும் இறங்கும், வெஜிடபிளும் இறங்கும். ஓகே, நாளைக்கு சமைப்போம். டாடா.